हरिः ओम् श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। द्वादशोऽध्यायः फलस्तुतिः। ध्यानम्। ॐ विद्युद्दामसमप्रभां मृगपतिस्कन्धस्थितां भीषणां कन्याभिः करवालखेटविलसत् हस्ताभिरासेवितां हस्तैश्चक्रगदासिखेटविशिखां श्चापं कुणं तर्जनीं बिभ्राणामनलात्मिकां शशिधरां துர்காம் திரிநேத்ராம் பஜே. இதில் பலஸ்துதி இதில் உள்ள தியான ஸ்லோகம் இது. வித்யுத்தாம சமப்பிரபாம் மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம். ஸோ இங்கே எந்த தேவியை சொல்கிறோம்? துர்காம் பஜே, துர்கா தேவியை பஜிக்கிறேன்னு சொல்லி. ஸோ நான் பஜிக்கிறேன். யாரை பஜிக்கிறேன்? துர்கா தேவியை நான் தியானிக்கிறேன். எப்படி தியானிக்கிறோம்? தேவிக்கு இங்கே 8 விசேஷங்களை சொல்கிறா. 8 அட்ஜெக்டிவ்ஸான தேவியை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கா. வித்யுத்தாம சமப்பிரபாம். வித்யுத்னா என்னது? மின்னல், லைட்னிங். ஓகே, மின்னல் கொடி போல பிரகாசிக்கிறாளாம். வித்யுத்தாம சமப்பிரபாம், பிரபையோடு இருக்கா. எப்படி? ஷீ இஸ் ஆஸ் பிரைட் ஆஸ் லைட்னிங். லைட்னிங்னா எப்படி இருக்கும்? நல்ல மின்னல் இல்லையா? அது அந்த மாதிரி இருக்கா தேவி. அப்புறம் மிருகபதிஹி. மிருகபத்தினா என்னது? மிருகம்னா சிம்ஹம். ஓகே, சிம்ஹத்து மேலே உட்காந்துருக்கிறவள். ஸோ சிம்ஹவாகினியாக இருக்கிற தேவி. அவள் எப்படி இருக்கா? பீஷணாம். பீஷணம்னா பயத்தை காட்டுறவள். யாருக்கு பயத்தை காட்டுறா? துஷ்டன்மாருக்கு. யாரெல்லாம் துஷ்டரோ அவளுக்கு அந்த துஷ்டன்மார் தேவியை பார்த்தா பயப்படுவா. அந்த மாதிரி இருக்காளாம். ஸோ பீஷணாம். அந்த தேவி கையில் அவன் தேவி எப்படி இருக்கா? கன்யாபிகி கரவால கேட்ட விலசது. கன்யா தேவி கூட கன்னியைனா சின்ன இந்த கன்னி குழந்தைகள்லாம் நிற்கிறா. அவள் கையில் என்ன வச்சுருக்கா? தேவி கூட நிற்கிற கன்னியகள் தேவியை சேவிக்கிறாளாம். தேவி எப்போவுமே நமஸ்காரம் பண்ணிட்டு தேவி கூட இருக்கா. அந்த கன்னிகளோட கையில் வாளும் கேடகமும் இருக்குது. கேடகம்னா ஷீல்டு. ஸோ ஒரு கையில் வாழை பிடிச்சிட்டு இருக்கா, இன்னொரு கையில் ஷீல்டு வச்சுருக்கா. அப்படி நின்றுட்டு தேவி கூட அவளில் நிற்கிறாளாம், கன்னி பெண்கள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி தேவி இருக்கா. ஹஸ்தை சக்கர கதாசி கேட்ட விஷிகாம் சாப்பம் குணம் தர்ஜனி. ஸோ இங்கே தேவியோட கைகள் எல்லாம் வச்சுருக்கா. உனக்கு 8 கைகள் இருக்கு. அந்த கையில் தேவி சக்கரத்தை வச்சுருக்கா. ஓகே, சக்கரம், கதை, கேடம், அப்புறம் விஷிகம். விஷிகம்னு ஒரு அஸ்திரத்தோட பேர். சாப்பம் வில்லு. குணம் சொல்கிறது இந்த பாசக்கயறு. தர்ஜனின்னு சொல்கிறது முத்ரை. ஓகே, அவள் கையில் இண்டெக்ஸ் ஃபிங்கரை இந்த முத்திரை காட்டுவா இல்லையா, அந்த முத்திரையோட வச்சுருக்கா. அந்த மாதிரி தேவி பிப்ராணாம் அனிலாத்மகம். அனிலாத்மகம்னா அக்னிஸ்வரூபிணியாக இருக்கா தேவி. சசிதராம். சசிதராம்னா சந்திரகலையை தரிச்சவளாக இருக்கா. அப்புறம் திரிநேத்ராம், 3 கண்ணுள்ள துர்கா தேவியை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே துர்கை எப்படி இருக்கா சொல்லி 8 இதில் சொல்கிறா. ஓம் தேவ்யுவாச்ச ஏபிஸ்தவைச்ச மாம் நித்யம் ஸ்தோஷ்யதேய சமாஹிதः தஸ்யாஹம் சகலாம் பாதாம் நாஷயிஷ்யாம்ய சம்சயம். ஸோ தேவ்யுவாச்ச ஏபிஸ்தவைச்ச மாம் நித்யம் ஸ்தோஷ்யதேய சமாஹிதः. இது தேவியோட வாக்தானம். இதில் தேவி ஆயிட்டே சொல்றதாக்கும் இந்த ஸ்லோகம் இல்லை. என்ன சொல்றா தேவி? தேவ்யுவாச்சனா தேவி சொல்றா, ஏபிஸ்தவைச்ச மாம் நித்யம் ஸ்தோஷ்யதேய சமாஹிதः. இந்த ஸ்துதிகள் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, நாராயணி ஸ்துதி. ஓகே, நாராயணி ஸ்துதி சொல்லி இதுக்கு முன்னால் சாப்டரில் பார்த்தோம். தேவதைகள் எல்லாம் சந்தோஷத்தால் தேவியை ஸ்துதி பண்ணுற ஸ்துதி. ஸோ யாரெல்லாம் நித்தியம் இந்த ஸ்துதியை ஏபிஸ்தவைச்ச மாம் நித்தியம், நித்தியம் விடாதுக்கு என்னைக்கும் ஜபிக்கணும். எப்படி? பக்தியோடும் வினயத்தோடும். ஸ்தோஷ்யதேய சமாஹிதா. யாரெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளோட தஸ்யாகம், அவளோட சகலாம் பாதாம், என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ லைஃப்பில், ஓகே, எல்லா பாதைகளும் சகல பாதைகளும் நான் நாசமாக்கிடுவேன். நாசயிஷ்யாமி அசம்சயம். நான் எல்லாம் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாதக்கு பண்ணிவிடுவேன். இதில் ஒரு சம்சயம் இல்லைன்னு சொல்லி தேவியே தன்னோட வாயால் சொல்கிறா. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் இல்லையா? அம்பாளே சொல்கிறா, யாரெல்லாம் இந்த நாராயணிய ஸ்துதி நித்தியம் பக்தி ஸ்ரத்தையோடு படிக்கிறாளோ, அந்த நம்பிக்கையோடு படிக்கிறாளோ, அவளுக்கு எந்த பாதையும் அவளை அண்டாது. எல்லாமே நான் நாசமாக்கிடுவேன். அவளுக்கு எல்லா சுகத்தையும் கொடுப்பேன். இதில் ஒரு சம்சயம் இல்லை சொல்லி தேவியை தன்னோட வாயால் சொல்கிறா. மதுகைட்டபநாசம் ச
महिषासुरघातनं कीर्तयिष्यन्ति ये तद्वद् वधं शुम्भनिशुम्भयोः. ஸோ இங்கே அம்பாள் சொல்கிறா மதுகைடப நாசம் ச மகிஷாசுர காத்தனம். ஸோ மதுகைடப நாசம் எதில் பார்த்தோம்? பிரதம சரித்திரையில். ஓகே, ஸோ பிரதம சரித்திரையான மதுகைடப நாசம் ஆகட்டும், இல்லை மகிஷாசுர காத்தம் மத்தியம சரித்திரம் படித்தோம், மகிஷாசுரனை எப்படி வதம் பண்ணினா அம்பாள் படித்தோம், அந்த சரித்திரமாகட்டும். கீர்த்த இஷ்யந்தி ஏ தத்வத் வதம், அடுத்த வதம் யாரை பண்ணினா? சும்ப நிசும்பயோஹோ. மூணாமத்த சரித்திரம் உத்தம சரித்திரத்தில் சும்ப நிசும்பனை வதம் பண்ணினோம். அந்த 3 சரித்திரத்தை யார் ஒருத்தன் வாசிக்கிறானோ இல்லை கேட்குறானோ, அது எந்த மனுஷனாலும் சரி, ஸ்திரீயானாலும் சரி, புருஷனானாலும் சரி, எந்த ஜாதி எந்த மதம் ஒன்றும் கிடையாது. எந்த இடம், இந்தியானா இந்தியா, வெளியூர்னா வெளியூர், எங்கே ஆனாலும் படிக்கலாம். இந்த இடம் தான் ஒன்றும் கிடையாது. அதுக்கு இந்த ஆள் தான் படிக்கலாம், இவன் படிக்கக்கூடாது ஒன்றுமே இல்லை. தேவி சொல்லிட்டே இல்லை. அதனால தேவி மகாத்மா எல்லாருக்குமே படிக்கிறதுக்குள்ள ஒரு பாடம் தான் அது. அதனால யாரெல்லாம் என்ன பிரேஸ் பண்ணுறாளோ, என்ன ஸ்துதி பண்ணுறாளோ, அவளுக்கு நான் என்ன சொல்லுவேன், என்ன கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. என்னைக்கு படிக்கணும், படிக்கிறது விசேஷம், அதையும் சொல்கிறா. அஷ்டம்யாம் ச சதுர்தஷ்யாம் நவம்யாம் சைகசேதசஹ ஸ்ரோஷ்யந்தி சைவ யே பக்த்யா மம மாஹாத்ம்யமுத்தமம். அஷ்டம்யாம் ச சதுர்தஷ்யாம் நவம்யாம் சைகசேதசஹ ஸ்ரோஷ்யந்தி சைவையே பக்தியா மம மாஹாத்மியம் உத்தமம். ஸோ யாரெல்லாம் இந்த இதை டெய்லியே படிக்கணும், சமயம் இல்லாட்டா, அப்போ என்ன சொல்கிறா, அஷ்டமி திதி வருது இல்லையா, ரொம்ப விசேஷம். அஷ்டமிக்கு தேவி மகாத்மியம் படிக்கிறது, அதே மாதிரி சதுர்தசிக்கு படிக்கிறது. நவமி திதியில் யாரெல்லாம் ஏகாகிர சித்திரா இருந்து மீன்ஸ் பக்தியோட இதை படிக்கிறாளோ இல்லாட்டா கேட்குறாளோ, ஸ்ரோத்தவ்யம். ஸ்ரோத்தவ்யம்னா கேட்கறது. படிக்காட்ட வேண்டாம், யாரோ படிக்கிறவா இருப்பா இல்லையா, அவங்கிட்ட உட்காந்து கேட்கறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி கேட்டால் என்னெல்லாம் நடக்கும் சொல்லி ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். ந தேஷாம் துஷ்கிருதம் கிஞ்சித் துஷ்கிருதோத்தான சாபதஹ பவிஷ்யதி ந தாரித்ரம் ந சைவேஷ்ட வியோஜனம். ஸோ ந தேஷாம் துஷ்கிருதம் கிஞ்சித் துஷ்கிருதோத்தான சாபதஹ. யாரொருத்தன் இதை படிக்கிறானோ கேட்குறானோ அவளுக்கு எந்த ஆபத்தும் உண்டாகாது. ஆபத்துன்னு கஷ்டங்கள். சரி, எல்லாருக்கும் கஷ்டம் வரும். கஷ்டத்தை தேவி ரொம்ப நம்மளுக்கு சுலபமாக அந்த கஷ்டத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சக்தியை கொடுத்துடுவாள். ஸோ ஆபத்து ஒன்றும் உண்டாகாது. ஸோ ஏதோ ஒரு பாப கர்மங்கள் நம்ம பண்ணியிருக்கோமோ, பாபங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிவிடும். அதே மாதிரி பவிஷ்யத்தின தாரித்ரம், தாரித்ரம் நம்மளுக்கு உண்டாகாது. எப்போவுமே எல்லாமே நிறைஞ்சு சம்பத்தோடு நம்ம இருப்போம். அதே மாதிரி நச்சை வேஷ்ட வியோஜனம், பிரியப்பட்டவா, நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவா நம்மளை பிரிய மாட்டா, எப்போதுமே நம்ம கூட இருப்பா. அதனால விரக துக்கம் ஒன்றும் இருக்காது, மரண பயம் இருக்காது. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் படிக்கிறாளோ கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் தேவி இந்த மாதிரி அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கொடுக்குறா சொல்லி தேவி சொல்கிறான். நான் எல்லாமே கொடுத்துடு, அதில் ஒரு சம்சயம் இல்லை சொல்லி சொல்கிறான். வேற என்னெல்லாம் சொல்கிறா அடுத்த ஸ்லோகத்தில் அதெல்லாம் வருது. சத்ருதோ ந பயம் தஸ்ய தஸ்யுதோ வானராஜதஹ ந சஸ்த்ரா ந லதோ யௌகாத் கதாச்சித் சம்பவிஷ்யதி. சத்ருதோன பயம் தஸ்ய தஸ்யுதோ வானராஜதஹ. யார் ஒருத்தர் இந்த தேவி மகாத்மத்தை படிக்கிறாளோ இல்லை கேட்குறாளோ அவளுக்கு சத்ரு பயம் இருக்காது. சத்ருதோ ந பயம் தஸ்ய, அவளுக்கு சத்ருகிட்டேருந்து எந்த பயமும் இருக்காது. அதே மாதிரி தஸ்யுதோ வானராஜதஹ, தஸ்யுதோன கள்ளன், ஓகே, திருடமார், கொள்ளக்காரா, அவாகிட்டேருந்தும் எந்த பயமும் இருக்காது. ந ராஜதஹா, ராஜதஹானா ராஜாக்கள்கிட்டேருந்து. ஓகே, பண்டெல்லாம் ராஜாக்களோட ராஜ்யபாரமாக இருந்தது. ஸோ ராஜாக்கு ஏதாவது நம்மள்கிட்ட கோபம் வந்தால் ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறா. ஸோ ராஜாக்கள்கிட்டேருந்தும் எந்த பயமும் இருக்காது. அதே மாதிரி ந சஸ்திரா நலத்தோ யௌகாத், சஸ்திரம்னா ஆயுதங்கள்லேருந்து. இப்போ பாருங்கள், பார்டர்லேயே நிற்கிறா இல்லையா நிறைய சைன்யங்கள், நம்ம இந்தியன் சைன்யங்கள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆயுதங்கள்லேருந்தும் எந்த பயமும் அவளுக்கு உண்டாகாது. யாரெல்லாம் இப்போ உங்கள் இதில் யாராவது அந்த மாதிரி மிலிட்ரி இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தால் அவளுக்கு வேண்டி நீங்கள் இதெல்லாம் ஜபிக்கலாம். ஸோ அவளை எப்போதுமே தேவி காப்பாற்றிட்டு வருவாள். ஸோ ஆயுதத்துலேருந்து அவளுக்கு பயம் இல்லாதக்கு இருப்பா. அதே மாதிரி தோயன்னா தண்ணி. ஓகே, இப்போது ஒரு இடத்துல நம்ம போட்டில் போயிருக்கோம், எங்கேயாவது கமந்து விழுந்து விடுறது, ஸ்விம் தெரியாட்டும் நம்ம போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியில் உள்ள பயம் நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி காட்டுத்தீ, ஓகே, காட்டுத்தீலேருந்து ஃபயர், காட்டுத்தீ வேணும்னா இல்லை, எங்கேயாவது
பத்திண்டு எரிஞ்சிச்சுங்கோ. ஸோ அதில் உள்ள பயமோ துக்கமோ நம்மளுக்கு இல்லாதக்கு இருக்கும். ஸோ வள்ளத்திலேருந்து உள்ள துக்கம், காட்டு தீ, இல்லை வரும் சாதா தீ, இந்த மாதிரி வெள்ளப்பொக்கம், இந்த மாதிரி வரலையா, பிரளயமெல்லாம் வருது பாருங்க, வெள்ள பிரவாகம். ஸோ இதுலேருந்து உள்ள எல்லா பயத்தையும் தேவி நம்மளுக்கு அந்த பயத்திலேருந்து எடுத்துவிடலாம். நம்மளுக்கு அந்த பயத்தை கொடுக்க மாட்டா மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஆபத்து உண்டாகாது. ஸோ எல்லா ஆபத்துலேருந்து காப்பாற்றுவேன்னு ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலே அவள் சொல்லியாச்சு. ஸோ ஒன்றும் சொல்கிறா, எதிரேந்தெல்லாம் கள்ளங்கிட்டேருந்து காப்பாற்றுறா, சத்ருகள்கிட்டேருந்து காப்பாற்றுறா, ராஜாகிட்டேருந்து பயம் இல்லாதக்கு இருக்கலாம், சஸ்திராஸ்திரத்தால் பயம் இல்லாதக்கு இருக்கலாம், ஓகே, காட்டு தீ அந்த மாதிரி உள்ளதுலேருந்து பயப்படண்டா, ஜலத்தால் பயப்படண்டா, இந்த மாதிரி எந்த வந்தாலும் அதுலேருந்து தேவி யாரை காப்பாற்றுவாள்? யார் ஒருத்தர் பக்தி ஸ்ரத்தையோட தேவி மகாத்மத்தை படிக்கிறாளோ கேட்குறாளோ அவளை காப்பாற்றி விடுவள். தஸ்மான் மமை தன் மகாத்மியம் படிதவ்யம் சமாஹிதைஹி ஸ்ரோதவ்யம் ச சதா பக்த்யா பரம் ஸ்வஸ்த்யயனம் ஹி தத். தஸ்மான் மமை தன் மகாத்மியம், என்னோட மகாத்மியம், தேவியோடு, என்னோட மீன்ஸ் தேவி சொல்கிறாங்க, என்னோட மகாத்மியத்தை யார் ஒருத்தன் படித்தவ்யம் சமாஹிதைஹி பக்தி ஸ்ரத்தையோட வினயத்தோட டெய்லி படிக்கிறாளோ, ஆர் ஸ்ரோதவ்யம் ச சதா எப்போதுமே கேட்குறா, எப்படி பக்தியோட, பக்தியா பரம், பக்தியோட கேட்கப்பட்டவாளோ இல்லை பக்தியோட படிக்கிறாளோ, யாரெல்லாம் அப்படி இருக்காளோ அவள் வந்து ரொம்ப புண்ணியத்தை சம்பாதிக்கிறாளாம். அவளுக்கெல்லாம் புண்ணியம் நிறைய கிடைக்கும். புண்ணியம் இருந்தால் எப்படி இருப்போம் நம்ம? ஸ்வஸ்தியனம். ஸ்வஸ்தியனம்னா க்ஷேமத்தோடு இருப்போம் இல்லையா? எந்த இதுலேயும் நம்மளுக்கு குறவில்லாதக்கு க்ஷேமமாக சௌக்கியமாக இருப்போம். அப்படின்னா என்னது? சகல ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கிறது, மோட்சத்தையும் தேவி கொடுக்குறா, நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது நன்மை என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் நல்ல மார்க்கம் நம்மளுக்கு திறந்து விடும், எல்லாமே நல்லது நடக்கும். யார் ஒருத்தன் படிக்கிறானோ அந்த படிக்கிறது இன்னொருத்தன் படிக்க தெரியாதவன் கேட்டால் கூடி போகிறோம், படிக்கணும்னே இல்லை, கேட்டால் கூட அதே பலன் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ அதனால பக்தி ஸ்ரத்தையோட நித்தியம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்கிறாங்க. உபசர்கான சேஷாம்ஸ்து மகாமாரி சமுத்பவான் ததா த்ரிவிதம் உத்பாதம் மாஹாத்மியம் க்ஷமயேன் மம. உபசர்கான சேஷாம்ஸ்து மகாமாரி சமுத்பவான் ததா த்ரிவிதம் உத்பாதம் மாஹாத்மியம் க்ஷமயேன் மம. என்னோட மகாத்மன் படித்ததுன்னா ஏதோ இல்லாதக்கு பண்ணுறா, என்னத்தை பாக்கியெல்லாம் கொடுக்குறா இல்லையா, படித்தா எல்லாம் கொடுக்குறா, படித்தா வேற ஏதோ இல்லாதக்கு ஆகிறது. என்னது? உபசர்கான சேஷாம்ஸ்து மகாமாரி சமுத்பவான். மகாமாரி சொல்லப்பட்டது என்னது? பெரிய பெரிய வியாதிகள். எப்படி பண்டெல்லாம் சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இப்படிலாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு டெங்கு ஃபீவர், நெப்போ சொல்கிறா, கோவிட் வந்தது இப்போது இல்லையா? இதெல்லாம் மகாமாரி. தொட்ட அந்த வியாதி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மகாமாரி சொல்லப்பட்ட மகாமாரினா மரணத்தை கொண்டு வர வியாதிகள் இல்லையா? இதில் நிறைய பேர் வந்து மரணம் அடைஞ்சு விட்றா. ஸோ அந்த மாதிரி மகாமாரியாக இருக்க வியாதிகள் எல்லாம் இல்லாத காக்கலாம் இதை படித்ததுன்னா. அதனால் உண்டாகிற உபதிரவத்தை எல்லாம் க்ஷமிப்பிப்பேன், க்ஷமயேன் மமா, அதை குறைச்சுடுவேன், க்ஷமிப்பிப்பேன் அதெல்லாம் குறைச்சு விடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ததா த்ரிவிதம் உத்பாதம், 3 பிரகாரம் உள்ள உட்பாதங்கள்னா கஷ்டங்கள், பீடைகள் என்னெல்லாம் ஆக்கும்? அது ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் சொல்லி 3 டைப் சொல்கிறா. ஸோ ஆத்தியாத்மிக கஷ்டங்கள் என்னது? அவனவன்லேருந்து உண்டாகிற பிரச்சனைகள், ஓகே, அவனோட சரீரத்திலேருந்து அவனோட புத்திலேருந்து உண்டாகிற ப்ராப்ளம்கள் அதெல்லாம் தேவி குறைக்கிறா. அதே மாதிரி ஆதி தெய்வீகம் பிரகிருத்திலேருந்து உண்டாகிற கஷ்டங்கள், அர்த்குவேக் வருது, சுனாமி வருது, ஃபயர் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வருது, இதெல்லாம் பை நேச்சராக வருது. ஸோ இந்த மாதிரி உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தேவி இல்லாத கேட்குறா. ஆதி பௌத்திகம் மீன்ஸ் சுத்துப்பாடுலேருந்து, மனுஷன்மார்லேருந்து, வாகனத்துலேருந்து, வேறு வேறு பௌத்திக வஸ்துக்கள்லேருந்து உண்டாகிற கஷ்டங்கள், இந்த மாதிரி உள்ள எல்லா துரிதங்களையும் எல்லா கஷ்டங்கள்லேருந்து நம்மளை என்ன பண்ணுறா? காப்பாற்றி விடுறாளாம் தேவி. அது வந்து நம்ம கிட்டக்க வராதைக்கு பார்த்துக்கிறா. அதான் க்ஷமயேன் மமா, அதெல்லாம் குறைச்சுடுவேன் நான். அவளுக்கு வரப்பட்ட வியாதி இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சுடும். அந்த மாதிரி நான் யாரெல்லாம் இதெல்லாம் படிக்கிறாளோ கேட்குறாளோ அவளுக்கு இந்த மாதிரி மகாமாரி சொல்லப்பட்ட அந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய அந்த துரிதங்கள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் வந்து குறைச்சி கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறா. இங்கேயும் யத்ரை தத் பட்யதே சம்யக் நித்யமாயதனே மம சதான தத்விமோக்ஷ்யாமி சாநித்யம் தத்ர மே ஸ்திதம். எத்ரை தத் பட்யதே சம்யக் நித்யமாயதனே மம சதான தத்விமோக்ஷ்யாமி சாநித்யம் தத்ர மே ஸ்திதம். ஸோ எத்ரை தத், எங்கே ஆனாலும் சரி, எந்த நாடானாலும் சரி, எந்த வாசஸ்தானமானாலும் சரி, எந்த க்ஷேத்திரமானாலும் சரி,
அங்கே வந்து சமயக் நித்தியமாயத்தனே மமா, நித்திய பாராயணம் பண்ணுறோம்னு வச்சுங்கோ. நித்தியம் நீங்கள் பாராயணம் பண்ணுறேன்னா அங்கே வந்து என்னோட என்ன இருக்குது, சதான தத்தி மோக்ஷாமி சாநித்தியம், தேவியோட சாநித்தியம்னா தேவி அங்கே எப்போதுமே நம்ம கூட வாசமாக இருப்பாள். நம்ம எப்போதும் நித்தியம் பாராயணம் இது பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த இடத்துலேருந்து பண்ணாலும் சரி தேவி நம்ம கூடயே அவனோட சாநித்தியம் இருக்கும். அங்கெல்லாம் எங்கெல்லாம் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் தேவியோட சாநித்தியம் எப்போதுமே இருக்கும்னு சொல்கிறான். அதனால என்ன கிடைக்கிறது, தத்வி மோக்ஷாமி, நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும். தட் மீன்ஸ் சுகமாக இருப்போம் நம்ம சொல்லி. ஐஸ்வர்யம்னா பைசா மாத்திரம் இல்லை, சுகத்துக்கும் ஐஸ்வர்யம் தான் சொல்லுவாள். ஸோ நம்மளுக்கு கஷ்டம் இல்லாதக்கு லைஃப் இருக்குன்னா அதுதான் ஐஸ்வர்யம் இல்லையா, அதுதான் சொர்க்கம் நம்மளுக்கு. அந்த மாதிரி சுகமாக நம்ம இருப்போம், ஐஸ்வர்யத்தோடு இருப்போம். அங்கே வந்து தேவி இருக்கிறதுனால எந்த குறவும் நம்மளுக்கு இருக்காதான், எப்போதுமே எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். நம்மளுக்கு ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கிறது, எதுக்குமே நம்ம குறைப்படுத்துக்கிறது இல்லை. இது இல்லை அதில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாதக்கு எல்லாமே நம்மளுக்கு சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவி கூடயே இருந்து கொடுத்துட்டு இருப்பாள். அதனால நித்தியம் பாராயணம் பண்ணினா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சுட்டே இருக்கும். அதனால தேவிட்ட நம்மளை இது கொடு அது கொடு கேட்கண்ட அவசியமே இல்லை, வரும் இது ஜபிச்சா போகும், அவளாயிட்டு எல்லாம் நம்மளுக்கு நிறைச்சுட்டே இருப்பாள், எல்லாம் கிடைச்சுட்டே இருக்கும்னு சொல்லி அம்பாளாயிட்டே இங்கே சொல்றா, என்னோட சாநித்தியம் எப்போதுமே கூட இருக்கும்னு சொல்லி. பலி பிரதானே பூஜாயாம் அக்னிகார்யே மகோத்சவே சர்வம் மமைதச்சரிதம் உச்சார்யம் ஷாவ்யமேவச்ச. பலிப்பிரதானே பூஜாயாம் அக்னிகாரியே மகோத்சவே, விசேஷ சந்தர்ப்பங்களில் இந்த பலிப்பிரதானம் சொல்லி பூஜை பண்ணுறா. கோவிலெல்லாம் பார்த்துருப்பேன், அந்த பூஜை ஆகட்டும், இல்லை நவராத்திரி சமயத்தில் நம்ம வீட்டில் தேவியை வழிபடுறோம் அந்த மாதிரி பூஜை. அக்னிகாரினா ஹோமாதிகள், சண்டிகா ஹோமம் இந்த மாதிரி வீட்டில் நிறைய பேர் பண்ணுறவா உண்டு, கோவிலில் பண்ணுறா. இந்த மாதிரி விசேஷ பூஜைகள்லாம் செய்கிறாளோ அந்த இடத்துல நிறைய இடத்துல சர்வம் அமைத்த சரித்தம், என்னோட சரித்திரமான இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணுறா இல்லையா. நீங்கள் பார்த்துருக்கேன், பகவதி சேவை பண்ணுறத கூட தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்னோட சரித்திரத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ இல்லை கேட்குறாளோ அந்த இடத்துல அது எப்படி இருக்காம், ஸ்ராவமேவச்சா கேட்குறதுன்னா சர்வம் மமைத்த சரித்தம் உச்சாரியம் ஸ்ராவியமேயச்சா. தேவிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியாம் அதெல்லாம். ஏன் தேவிக்கு நம்மளோட கிராட்டிடியூட் சொல்லணுமே. ஏன் தேவி எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறா, நம்ம சாநித்தியமாக அவள் கூட இருக்கா, சகல ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுக்குறா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தேவியை நம்ம ஸ்மரித்து பூஜை பண்ணுறோம்னா அதனோட அர்த்தம் என்னது, தேவிக்கு நம்ம கிராட்டிடியூட் சொல்கிறோம், தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லி தேவி சொல்லறா. இதில் ஜானதா வாபி பலி பூஜாம் ததா கிருதா பிரதீச்சிஷ்யாம்யஹம் பிரீத்யா வன்ஹி ஹோமம் ததா கிருதம். ஜானதா அஜானதா வாபி பலி பூஜாம் ததா கிருதா பிரதீச்சிஷ்யாம்யஹம் பிரீத்யா வன்ஹி ஹோமம் ததா கிருதம். ஸோ சாஸ்திரங்கள் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ, ஜானதா அஜானதா, தெரிஞ்சவனாகட்டும் தெரியாதவனாகட்டும், இந்த தேவி மகாத்மியத்தை படித்தாலோ இல்லை அவன் கேட்டாலோ ஓகே நான் அதை ஸ்வீகரிப்பேன் தேவி சொல்கிறான். ஸோ அந்த பூஜையில் எந்த குறவும் இருந்தாலும், ஏதோ நம்ம சரியாக பண்ணலே வச்சுங்க, ஏதோ சம் மிஸ்டேக் ஆகிடுது, அப்போ கூட தேவி வந்து நம்ம கோவிச்சுக்க மாட்டோம். அது நம்ம என்ன பக்தியோடு பண்ணுறோம் அதை ஸ்வீகரிக்கிறேன், நான் அதை ஸ்வீகரிப்பேன்னு சொல்கிறான். ஸோ எந்த பூஜையில் நீங்கள் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணி நான் அதை பிரீத்தியாக அதெல்லாம் ஸ்வீகரிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறான். ஸோ அதுதான் உத்தமமான பூஜை தேவிக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவள் வந்து பக்தி ஸ்ரத்தையாக அந்த பூஜையை பண்ணணும் தான் சொல்கிறாளே தவிர நீங்கள் தப்பு பண்ணாலும் இல்லை தெரிஞ்சும் தெரியாதக்கு நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் மன்னிச்சு விட்டு அந்த நம்ம என்ன பண்ணினோமோ அந்த பூஜையை வந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீகரிப்பலாம். ஸோ அந்த மாதிரி தேவி சொல்கிறான். அதனால் எந்த குறவும் அதில் வராது, அந்த பூஜையில் நீங்கள் பண்ணுற பூஜையெல்லாம் நான் ஏற்றெடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஷரத்காலே மகாபூஜா கிரியதே யாச்ச வார்ஷிகி தஸ்யா மமை தன் மகாத்மியம் ஸ்ருத்வா பக்தி சமன்விதः. ஷரத்காலே மகாபூஜா, ஷரத்கால் என்னது, நவராத்திரி, ஷரண் நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா கொலுவெல்லாம் வச்சு. ஸோ நவராத்திரி பூஜை அதெல்லாம் அதுக்கு கிரியத்தே யாச்ச வார்ஷிகி, வருஷத்தில் சில வீட்டிலலாம் சில பூஜைகள்லாம் வருஷம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பூஜைகள், அந்த பூஜைலாம் என்னோட தேவி மகாத்மியத்தை யார் ஒருத்தர் பக்தியாக கேட்குறாளோ, சுத்வா கேட்குறாளோ அவளுக்கு எல்லாம் நம்ம என்ன கொடுக்குறா தேவி, எல்லா பாத்தியங்கள் ஓகே அதுலேருந்து முக்தியை கொடுத்துடுவேன், எல்லா கஷ்டத்துலேருந்தும் முக்தியை கொடுத்துடுவேன் அப்படி சொல்கிறான். சுத்வா பக்தி சமன்விதா, யார் ஒருத்தன் அந்த பக்தி ஸ்ரத்தையோடு கேட்குறானோ என்னோட தன் மகாத்மியம், என்னோட மகாத்மியத்தை எப்போ சரத்கால பூஜையில் அதெல்லாத்துக்கு வார்ஷிகி வருஷத்துக்கு பண்ணுற பூஜையில் இல்லை தினம் என்னோட மகா பூஜையில் யாரெல்லாம் கலந்துட்டு அதை பக்தி ஸ்ரத்தையோட கேட்குறாளோ
அவளுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் அதை கஷ்டம் இல்லாதக்கு ஆக்கிடுவேன்னு சொல்லி சொல்றாங்க. சர்வா பாதா விநிர்முக்தோ தனதான்ய சுதான்விதः மனுஷ்யோ மத் பிரசாதேன பவிஷ்யதி ந சம்சயः. சர்வா பாதா விநிர்முக்தோ, யாரெல்லாம் தேவி மகாத்மியத்தை பக்தி ஸ்ரத்தையோட படிக்கிறாளோ கேட்கிறாளோ அவளோட சர்வா பாதா, எல்லா பாதைகளும் எல்லா கஷ்டத்தையும் விநிர்முக்தோ, அந்த கஷ்டத்திலேருந்து அவளுக்கு முக்தியை கொடுத்து விடுவேன். அதெல்லாருக்கு தனதானிய சுதான்விதா, தனதானியம் ஐஸ்வர்யம் குழந்தைகள் குட்டிகள் பேரன் பேத்தி என்ன வேணுமோ அது. அதே மாதிரி மனுஷ்யோ மத் பிரசாதேன பவிஷ்யத்தின சம்சயா. ஸோ எந்தெல்லாம் மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணுறானோ அவளுக்கு நான் இதெல்லாம் கொடுப்பேன், இதில் எந்த சம்சயம் இல்லை, தெர் இஸ் நோ டவுட் அப்படின்னு சொல்கிறா. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் பக்தி ஸ்ரத்தையோட தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறேளோ இல்லை கேட்குறேளோ அவளுக்கு கஷ்டங்கள் ஒன்றும் இல்லாதக்கு இருக்கும். அதே மாதிரி தனதானிய சம்பத்துகள் எல்லாம் நான் கொடுப்பேன், இதில் சம்சயமே இல்லை சொல்லி அம்பாள் சொல்கிறா. இங்கேயும் ஸ்ருத்வா மமை தன் மகாத்மியம் ததா சோத்பத்தய சுபாஹ பராக்கிரமம் ச யுத்தேஷு ஜாயதே நிர்பயஃ புமான். ஸ்ருத்வா மமை தன் மகாத்மியம், ஸ்ருத்வானா கேட்கறது, யார் ஒருத்தர் என்னோட மகாத்மியத்தை கேட்குறானோ ததா சோத்பத்தய சுபாஹா, அவளுக்கு எல்லா சுபங்களும் உண்டாகும். யாரெல்லாம் அம்பாளோட அவதார லீலைகள் எல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு பராக்கிரமம் ச யுத்தேஷு, தேவி எப்படி இந்த அசுரர்கள் கூட யுத்தம் பண்ணினா அந்த பராக்கிரமத்தை எல்லாம் அந்த கதையெல்லாம் யாரொருத்தன் கேட்குறானோ ஜாயத்தே நிர்பயஃ புமான், அவனுக்கு எந்த பயம் இருக்காது. ஏன்னா தேவி எல்லாரையும் அப்படி பயப்படாதேக்கு அவளுக்கு சிரிச்ச மூஞ்சில் எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறாளே யுத்தத்தில், அவளுக்கு எந்த பயமும் இருக்கலை அசுரனை கண்டுட்டு. ஸோ அந்த மாதிரி தேவியோட இந்த யுத்த காண்டத்தை எல்லாம் கேட்டால் நம்மளுக்கும் அந்த பயம் ஒன்றும் இருக்காது, நிர்பயமாக நம்மள இருப்போமா, எந்த ஆபத்தும் நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம மனசில் தைரியம் வந்துவிட நம்ம கூட அம்பாள் எப்போதுமே இருக்கான்னு அந்த நினைப்போடு நம்ம இருப்போம், அதனால் நம்மளுக்கு பயமே வராதான். ஸோ அந்த பயம் கூடி தேவி போக்கடிக்க வச்சு விடுவள் சொல்லி சொல்கிறா. ரிபவ சம்க்ஷயம் யாந்தி கல்யாணம் சோபபத்யதே நந்ததே ச குலம் பும்சா மாஹாத்மியம் மம சுண்வதாம். ரிபவ சம்க்ஷயம் யாந்தி கல்யாணம் சோபபத்யதே. ஸோ யாரொருத்தன் இந்த தேவி மகாத்மத்தை படிக்கிறானோ இல்லை கேட்குறானோ அவளுக்கு ரிபவான சத்ருக்களே இருக்க மாட்டாளாம், சத்ருலாம் நாசமாயிடுவான். தட் மீன்ஸ் எல்லாரும் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. ஸோ அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்போ கல்யாணம் சோபபத்யதே, கல்யாணம்னா எல்லா மங்களம் சர்வ மங்களமும் அவனுக்கு உண்டாகும். நந்த தேஜ குலம் பும்சா மாஹாத்மியம் மம சுண்வதாம், அவனுக்கு சகல ஐஸ்வர்யமும் ஆனந்தமும். ஓகே, என்ன நினைச்சாலும் நடக்கும், அவன் நினைச்சத காரியங்கள்லாம் நடக்கும், அதனால மனசு சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமும் அவளுக்கு கிடைக்குமா. யாரொருத்தன் படிக்கிறானோ இல்லை சுண்வதாம் கேட்கிறானோ என்னத்தை மம மகாத்மியம் என்ற மகாத்மியத்தை கேட்கிறவாளுக்கு இந்த மாதிரி எல்லா சௌகரியங்களும் எல்லா ஆசீர்வாதமும் தேவி கிட்டேருந்து அனுகிரகமும் கிடைக்கும் அவளுக்கு. சாந்தி கர்மணி சர்வத்ர ததா துஸ்வப்ன தர்ஷனே கிரஹ பீடாசு சோக்ராசு மாஹாத்மியம் ஸ்ருணுயான் மம. சாந்தி கர்மணி சர்வத்ர ததா துஸ்வப்ன தர்ஷனே. ஸோ தோஷ சாந்திக்கு வேண்டி செய்கிற அந்த சாந்தி கர்மங்கள், ஓகே, அந்த மாதிரி பூஜைகள் செய்கிற போதோ இல்லை ததா துஸ்வப்ன தர்ஷனே, ராத்திரி தூக்கத்தில் நம்மளுக்கு சொப்னம் பார்ப்போம் இல்லையா, சில சொப்னம்லாம் பார்த்தா பயப்படும், அதை துஸ்வப்னம் சொல்லுவான். அந்த துஸ்வப்னத்தை கண்டு பயப்படுறவாளோ கிரக பீடாசு சோக்ராசு, எல்லாருக்கும் கிரகத்தால் நிறைய ப்ராப்ளம் வருது இல்லையா, சனி தோஷம் செவ்வா தோஷம் சொல்கிறோம், ராகு தோஷம் இருக்குது, கேத்து தோஷம், இந்த மாதிரி கிரக பீடைகள்லேருந்து ஜாதகத்தில் தோஷம் உண்டாருதே. ஸோ அந்த மாதிரி உள்ளவாளுக்கு என்ன பண்ணாம், மகாத்மியம் ஸ்ருணுயான் மமா, யாரொருத்தன் என்னோட தேவி மகாத்மியத்தை கேட்குறாளோ அவளுக்கு எல்லா தோஷங்களும் போயிடுமா. அதனால் இதுக்கு போய் வாழ்ட்டெல்லாம் போனனே இல்லை, ஜோசியர்கிட்டலாம் என்ன பண்ண பரிகாரம் இல்லை, இதுதான் பரிகாரம். தேவி மகாத்மியம் படித்தா போரும், எல்லாத்துக்கும் பரிகாரம் நம்மளுக்கு கிடச்சிடும். எந்த கிரகமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, எல்லாம் அந்தந்த ஸ்தானத்தில் அதுகளுக்கு பண்ணப்பட்ட வேலையை அது பண்ணிட்டு இருக்குமா, நம்மளை எதுவும் உபதிரவிக்காது. அதனால் தேவி மகாத்மியம் படிக்கிறதோ கேட்கறதோ அത്ര விசேஷம் சொல்லி அம்பாள் சொல்கிறா. இங்கேயும் உபசர்கா க்ஷமம் யாந்தி கிரஹபீடாச்ச தாருணாஹ துஸ்வப்னஞ்ச நிபிர்திருஷ்டம் சுஸ்வப்னமுபஜாயதே. உபசர்கா ஷமம் யாந்தி கிரஹபீடாச்ச தாருணாஹ. ஸோ தேவியோட மகாத்மை கேட்டால் எல்லா உபதிரவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மளோட போயிடும், எல்லாமே நாசமாயிடும்.
அதே மாதிரி கிரக பீடைகள். ஓகே, கிரக பீடைன்னா சொன்னேன், இந்த கிரகத்தால் உள்ள தோஷங்கள் நம்ம வீட்டுக்கெல்லாம் செலவா சொல்லுவா இல்லையா, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம், அந்த மாதிரி கஷ்டப்படுறவாளுக்கு எல்லாம் எல்லா நிவர்த்தியும் கிடைக்கும். நிவர்த்தினா அதுக்குள்ள ஒரு உபாயம் கிடைக்கும் நம்மளுக்கு. அது போல துஸ்வப்னம் உபஜாயத்தே, துஸ்வப்னம். ஓகே, துஸ்வப்னம் பார்த்து பயப்படுறதுனால நம்மளுக்கு வந்து தூக்கம் வராதுக்கு இருக்கும். அந்த மாதிரி உள்ளாளுக்கு ஒன்றில் சொப்னம் இல்லாதக்கு தூங்குவா சுகமா, இல்லாட்டா நல்ல சுகமான ஒரு சொப்னத்தை பார்த்து நம்ம தூங்குவோமா. அந்த மாதிரி தூக்கம் நம்மளோட நன்னாயிடும். யாரெல்லாம் இதை படிக்கிறாளோ இதை கேட்குறாளோ அவளுக்கு தான் சொல்கிறா இதே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தேவி அந்தந்த சமயத்துக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் வருதோ அது எல்லாத்தையும் இல்லாதக்கு ஆக்கி நம்மளுக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டு நம்மளை அனுகிரகிச்சுன்னு இருப்பாள்னு சொல்லி அம்பாள் சொல்கிறாங்க. பாலகிரகாபிபூதானாம் பாலானாம் சாந்திகாரகம் சங்காதபேதே சந்திரணாம் மைத்ரீ கரணமுத்தமம். பாலகிரகாபிபூதானா பாலானாம் சாந்திகாரகம். நிறைய குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இந்த குழந்தைகளுக்கு வந்து அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த தோஷங்கள் பாலகிரகாபிபூதானா, இந்த குழந்தைகளுக்கு உண்டான பால தோஷங்கள் எல்லாம் நீங்குமாம். அது ஒன்றும் இல்லாதக்கு குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். பாலானாம் சாந்திகாரகம், எல்லாம் சுகமாக குழந்தைகள் இருக்கும். சங்காத பேதே சந்திரனாம். சங்காத்தம்னா என்னது, நம்ம பந்துக்கள், நமக்கு பிரியப்பட்டவா, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவா, அவன் கூட நம்மளுக்கு சில டைம் சண்டை ஆயிடுறது இல்லையா. நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் பேசிக்க மாட்டா, அந்த மாதிரி பந்துக்கள் கூட சண்டையாடுறது, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயே சண்டை வந்து பிரியறது, இந்த மாதிரி பிரிஞ்சு விடுறோம் நம்ம. அவன் கூட ரிலேஷன் கண்டினியூ பண்ண முடியாதுக்கு ஆகிறது பாருங்க. அந்த மாதிரி ரிலேஷன் டிஸ்கண்டினியூ ஆன ரிலேஷன்லாம் கூட தேவி மகாத்மியம் படிக்கிறதுனாலையோ கேட்கறதுனாலையோ வந்து பிரிஞ்சு போனால் அதெல்லாம் குட்டிகள் கூட பிரிஞ்சிருப்பா. சில பேரண்ட்ஸு இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கலாம், இல்லை பிரதர் சிஸ்டரில் பிரிஞ்சிருக்கலாம், இல்லை சொந்த பந்தத்தில் பிரிஞ்சிருப்பா, இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரிஞ்சிருப்பா. இந்த மாதிரி யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கா அவெல்லாம் திரும்பி வந்து விடுவாளாம். ஏன்னா அந்த எனிமிட்டி வாங்கிட்டேருந்து போயிட்டு மித்திரகாரகம் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு தோணிவிடும். அப்போ நம்ம வந்து ஒரு சாரி அவாள்கிட்ட சொல்லி அவள் கூட திருப்பி நம்ம அந்த ரிலேஷனை கண்டினியூ பண்ணலாம். மைத்ரி கரணம் உத்தமம், உத்தமமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ண முடியும். எப்போ இதெல்லாம் படித்தாலோ கேட்டாலோ அந்த அனுகிரகம் தேவி நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கா. துர்வృత్తా நாம சேஷாணாம் பலஹானிகரம் பரம் ரக்ஷோ பூத பிசாசானாம் படனா தேவநாசனம். துர்வృత్తా நாம சேஷாணா பலஹானிகரம் பரம். ஸோ யாரெல்லாம் தேவி மகாத்மியத்தை படிக்கிறாளோ அந்த படினத்தால் என்னாவது எல்லா துஷ்கிருத்திகள் நசிக்கும். துஷ்கிருத்தினா என்னது, இந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறது. ஓகே, நம்மளை உபதிரவிக்கிறவாளோ இல்லை வீட்டில் வந்து இந்த ஆல்கோஹால்லாம் குடிக்கிறவா, அப்படி குடிச்சுட்டு அடிப்பா இல்லையா வைஃபெல்லாம், அந்த மாதிரி பேட் ஹேபிட் உள்ளவா, அந்த மாதிரி உள்ளவாலாம் நன்னாயிடுறா. அப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் அதெல்லாம் விட்டு நல்லவாளாக மாறி விடுறாளாம் அவெல்லாம் இதெல்லாம் படிக்கிறத. ஓகே, வேண்டாத ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பா பாருங்கோ. அந்த மாதிரி உள்ள நெகட்டிவிட்டி எல்லார்கிட்டேருந்தும் போயிடும். அதே மாதிரி ரக்ஷோ பூத பிசாச்சானா, நம்மளே எல்லா இதுலேருந்தும் ரட்சிக்கிறது. ராட்சசன் சொல்கிறோம், பூதம் பிசாச்சி, இந்த துஷ்ட சக்திகள்லாம் சொல்கிறோம் இல்லையா. படனா தேவ நாசனம், இதெல்லாம் படிக்கிறதுனால அதெல்லாம் நசிச்சு விடும், எதுவுமே நம்ம கிட்டக்க வராது. இந்த மாதிரி வேண்டாத துர்சக்திகள் எல்லாம் நம்மளை அண்டாதக்கு இருக்கும். ஓகே, சில சமயம்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் வெளியில் போகக்கூடாது, ஒரு பேட் ஸ்பிரிட் நம்மளை வந்து நம்ம உடம்புல வந்துடும் இப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த மாதிரி உள்ள பேடு இதொன்னும் நம்மளை தொடாது, அதெல்லாம் நசிச்சு போயிடு. நாசனம் எப்போ, படனா, இதை படிக்கிறதுனால இல்லை கேட்கறதுனால. ஸோ எந்த ஒரு துஷ்கிருத்தியும் நம்மளே ஒன்றும் பண்ணாது, எல்லாமே நல்ல விருத்தியாக இருக்கும், சுவிருத்தியாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.